ஸோ ஹூ ஆர் யூ, நீங்கள் யார், உங்களுக்கு எது தகுதியானது அப்படின்றது நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 years ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முன்னே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு டைம் தான் இந்த டாபிக் என்ன பண்ணோன்னா துருன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப இன்னசென்ட்டாக க்யூட்டாக இருக்கும் அது பார்க்குறதுக்கே. பட் அதுக்கு தெரியும் சுற்றி நிறைய ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் அது வந்து அதோடைய நேச்சரே அப்படி தான் துருன்னு இருக்கும். அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் வந்து ஏதோ ஒரு விதமான ஒரு வைப்ரேஷன் நீங்களே தான் செல்ஃப் ரெக்கவர் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நிறைய ட்ராவல் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குன்னா ஸோ அதுக்கு கண்டிப்பாக இதுதான் ஒரு ரீசனே. நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்களே நிறைய ட்ராவல் பண்ணி உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள், வாழ்க்கையில் ஏற்படுற நெருக்கடிகள் அதுலேருந்துலாம் நீங்களே மூவ் ஆன் ஆகிக்கலாம். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரு. சிலர் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சோகமாக இருந்தாலும் நீங்கள் பாசிட்டிவாக ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னுடைய சப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்னுடைய சோல் ஃபேமிலி, இவங்க எல்லாருக்கும் என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கறது தான் எனக்கு வந்து நிறைய ஒரு பூஸ்டிங் எனர்ஜி கிடைக்குது. ஸோ அதிகமாக இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பர்சனலாக நிறைய பேர் பிங் பண்ணுறீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நானும் வந்து லைக் ரிப்ளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாருக்கும். அதுதான் என்னை இன்னும் மேலும் மேலும் வந்து நல்ல நல்ல வீடியோஸ் போடணும், ஸோ உங்களுக்கு தொடர்ந்து கைடன்ஸ் கொடுக்கணும், இந்த டேரோ கார்ட்ஸ் வழியாக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக வந்து ஆயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபியூ மெம்பர்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸ்பெசிஃபிக்காக இந்த டாபிக் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த டாபிக் நம்ம சேனலில் நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்து பண்ணது. ஓகே, ஸோ ஹூ ஆர் யூ, நீங்கள் யார், உங்களுக்கு எது தகுதியானது அப்படின்றது நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 years ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முன்னே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஒரு டைம் தான் இந்த டாபிக் பற்றி டேரோ ரீடிங் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேருக்கு வந்து அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் லைஃப் பர்பஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குமே கூட அந்த வீடியோ ரொம்ப வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எனக்கு வந்து அப்பயே ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இப்போயும் சில பேர் அதை கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான டாப்பிக்லாம் நீங்கள் அகைன் பழைய மாதிரி எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி உங்களுக்கு பிடிக்கிற டாபிக் நீங்கள் கேட்கும் போது தான் எனக்கும் அதுக்கான ஐடியாஸ் வந்து வரும். ஸோ என்னுடைய பிஸி ஸ்கெடியூலில். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் யார், ஹூ ஆர் யூ, நீங்கள் யார், உங்களுக்கு தகுதியானது எது. ஓகே, ஸோ நீங்கள் யாருன்னா ப்ரொஃபஷ்னல் வைஸ் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு டீச்சராக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு லைக் போலீஸ் சர்வீஸ்மேனாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை வாட் எவர் இட் இஸ், ஆக்டராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் இங்கே வந்து அதை பற்றி பார்க்க போகிறது கிடையாது. நம்ம வந்து ஆன்ம ரீதியாக, ஓகே, சோல் ரீதியாக நீங்கள் என்ன மாதிரியான சோல், நீங்கள் யார், உங்களுக்கு தகுதியானது இந்த உலகத்தில் எது. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லைன்றதை உங்களால் ஃபில்டர் பண்ண முடியும் உங்களோட லைஃப்பில். ஸோ அது ஒரு கைடன்ஸாக இருக்கும். ஓகே, இது வந்து ஜென்ரல் மெசேஜ், அதே மாதிரி பர்சனல் மெசேஜ் கிடையாது, ஜென்ரலான ஒரு ரீடிங் தான். ஸோ இதில் எதெல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டு தென் உங்களுடைய லைஃப்பை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறதா தாராளமாக வந்து பண்ணிக்கலாம், நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் 2 பைல் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். பைல் 1, பைல் 2. இன்ட்ரோ முடித்த உடனே உங்களுக்கு வந்து பைல் செலெக்ஷன் ஷோ அப் ஆகும். நல்ல கண்ணை மூடி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், இன்ஹேல் எக்ஸல் பண்ணிவிட்டு 3 டைம் பண்ணிவிட்டு ஸோ பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க, நான் யார், எனக்கான ஒரு பர்பஸ் என்ன, எனக்கு எது டிசர்விங்கானது அப்படின்னு கேட்டு கான்ஷியஸாக ஒரு பைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஒரே ஒரு பைல் தான் சூஸ் பண்ணணும், சரிங்களா? 2 பைலை சூஸ் பண்ணாதீங்க, ஒரே ஒரு பைல் சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கான டைம் ஸ்லாட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்கள் பைலோட டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங் பாருங்கள். ஓகே, ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் பாருங்கள், நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் பார்த்ததுக்கு கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ், ஓகே, பிரபஞ்சத்துக்கு நன்றி, பிரபஞ்ச ஆற்றலுக்கு நன்றி தமிழில் ஸோ டைப் பண்ணி அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் பண்ண முடிஞ்சாலும் பண்ண முடியலனாலும்
லைக் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன் பெறட்டும். அண்ட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ தான் ஃபர்தரான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து வரும். ஓகே, ஸோ இப்போது இந்த இன்ட்ரோ இதோட நான் முடிக்கிறேன். பயர் சொல்யூஷன் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய ரீடிங்குள்ளே ஒன் பை ஒன்னாக போயிடலாம். ஹலோ, பைல் நம்பர் 1, வெல்கம்ஸ் டு யுவர் ரீடிங். ஸோ யாரெல்லாம் வந்து பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹூ யூ ஆர், நீங்கள் யார் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஓகே. ஸோ பைல் நம்பர் 1, நீங்கள் யாருன்னா வந்து லைக் ஒரு இந்த கார்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருன்றத. ஓகே, ஸோ ஒரு வேடன் மாதிரி, லைக் ஒரு வேடன் மாதிரி. எப்படின்னா லைஃப்பை போராடி வெல்லக்கூடிய ஒரு சோல் நீங்கள். ஓகே, ஸோ யாரோ ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க லைஃப்பை. ஈவன் அம்மாவோ இல்லை அப்பாவோ இல்லை வந்து நம்ம மூதாதையர்களோ நம்மளுக்காக ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த லைஃப்பில் வந்து ஃப்ளோ ஆகி போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கிடையவே கிடையாது. ஸோ என்னுடைய லைஃப் நான் உருவாக்கணும். அது உருவாக்கும் போது என்ன மாதிரியான தடைகள் வந்தாலும் அதை நான் வந்து டிஃபீட் பண்ணிட்டு போக முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து திடமாக நம்பக்கூடிய ஒரு பர்சன். ஸோ போராடி ஜெயிக்கிறது அது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே, ஸோ போராடி ஜெயிச்சாதான் அது ஒரு வெற்றி அப்படின்றதே நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் சேனலிங்லாம் உங்களால் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து பாசிட்டிவ் சேனலிங்கிறது வந்து ஸோ ஏஞ்சல்ஸுடைய சைன், சிக்ரனிசிட்டி இதெல்லாம் சொல்லக்கூடியவங்க. ஓகே, ஸோ டிவைன் கனெக்ஷன் அதெல்லாம் இருக்கிறவங்க. இந்த நெகட்டிவ் சேனலிங்கிறது வந்து உங்களால் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு பர்சன் கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி, ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு நெகட்டிவிட்டி அதெல்லாம் உங்களால் சீக்கிரம் சென்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நெகட்டிவ் சேனலிங் வந்து பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து பை பர்த் பிறப்பிலிருந்தே உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால இது என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு அப்படின்னா, ஸோ இந்த நெகட்டிவ் சேனலிங்கை நீங்கள் பண்ணுறதால உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு தப்பான விஷயம் நடக்க போகுதுன்னா அது முன்னாடியே உங்களால் சென்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ சென்ஸ் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணி வச்சுப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுவீங்க, ஒரு அலர்ட் கூட பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டிலாம் உங்களுக்கு வந்து இருக்குது. நீங்கள் அந்த மாதிரியான ஒரு சோல். ஓகே, அண்ட் ஈவன் உங்களுக்கு வந்து இந்த அமாவாசை, ஓகே, நியூ மூன் டைம்லலாம் உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி வைப்ரேஷன்லாம் வந்து வரும், புதுவிதமான ஒரு வைப்ரேஷன்லாம் வந்து வரும். ஸோ அந்த அமாவாசையில் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ரீதியான விஷயங்களில் நிறைய ஆர்வம் வந்து காட்டுவீங்க. பிகாஸ் நீங்கள் வந்து அந்த ஒரு ஃபார்மில் இருக்கிறதால. ஓகே, ஸோ நான் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கறது வந்து ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஆமாம் இதெல்லாம் கரெக்ட் தான், இதுதானா அப்படின்னு நீங்கள் வந்து இதை ரீகாலோ இல்லை வந்து கன்சிடர் பண்ணிக்கவோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் உங்களுடைய கேப்பபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் அதுக்கேற்ற மாதிரி அடி எடுத்து வைக்க முடியும். ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, நிறைய பேருக்கு வந்து அதே மாதிரி ஒரு திடமான உடல் வாகு இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ஃபேட்டியாக அந்த மாதிரி இல்லை, ஒரு திடமாக இருக்கும் உங்களுடைய உடல் வாகு. ஈவன் தோ நீங்கள் வந்து ஃபேட்டியாக இருந்தாலுமே ஸோ ரொம்ப ஃபேட்டியாக ஒரு மாதிரி அந்த ஒரு சாஃப்டான ஒரு ஸ்கின் டோன். ஓகே, ஒரு சாஃப்டான மசில் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அது ரொம்ப திடமாக இருக்கும். நீங்கள் ஃபேட்டாக இருந்தாலுமே வந்து மசில்ஸ்லாம் வந்து டைட்டாக அது வந்து ஒரு லைக் ஜிம் பாடி மாதிரி நல்லா ஸ்டிஃபாக இருக்கும்.
ஸோ சில பேருக்கு வந்து அந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரி இருப்பீங்க. பிகாஸ் அதெல்லாம் ஏன் உங்களுக்கு இறைவன் அது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய தடைகளை முறியடிக்கிறதுக்கும் போராட்டங்களை வந்து முறியடித்து வெற்றி கொள்றதுக்கும் தான் வந்து அது வந்து மென்டல் ஹெல்த் மட்டும் இருந்தால் பத்தாது, ஃபிசிக்கலி நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ஃபார்மில் இருந்தால் தான் ஸோ உங்களால் செய்ய முடியும். ஒரு கடுமையான விஷயங்களை கூட நீங்கள் வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ லைக் சில பேர் உழைப்பாளியாக இருப்பீங்க, நிறைய வெயிட்டை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க. பிகாஸ் அதுக்காக தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு உடல் வாகு வந்து இருக்குது. ஸோ ஈவன் மிலிட்ரியில் இருக்கிற ஒரு பர்சன், ஓகே, நான் வந்து ப்ரொஃபஷனல் எடுக்க மாட்டேன்னா, பட் இங்கே ஏன் ப்ரொஃபஷனல் வந்து எடுக்கிறேன்னா, ஸோ நீங்கள் ஒரு மிலிட்ரி மேனாக இருக்கிறீங்க அப்படின்ற போது எவ்வளோ பேரை வந்து காப்பாற்றுறீங்க, உங்கள் சுயநலத்துக்காக இல்லை, அதில் பொது நலம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஓகே, ஸோ எல்லாருமே மிலிட்ரி மேனாக இருக்க மாட்டீங்க, பட் உங்களுக்கு ஒரு 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 டிக்னிட்டி இருக்குது, உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, நீங்கள் இவ்வளோ பேரை காப்பாற்றணும். யாராவது வந்து பிரச்சனை சண்டை ஆகுதுன்னா கூட, இன்னசென்ட்டை வந்து அடிக்கிறாங்கன்னா கூட நீங்கள் போய் காப்பாற்றணும்னா உங்களுக்கு அந்த உடல் வலிமை வேணும். ஓகே, ஸோ வந்து கெட்ட விஷயங்களை கெட்டவங்களை வந்து நீங்கள் வந்து எதிர்த்து போராடணும். அதுக்காக இயற்கையாகவே உங்களுக்கு அந்த உடல் வலிமையும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒன்று. அண்ட் இன்னொன்று என்னென்னா, என்னதான் உடல் ரீதியாக வலிமையாக இருந்தாலும் நெகட்டிவிட்டியில் நீங்கள் வந்து சேனலிங் பண்ணாலும், ஸோ ஒரு 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 லைக் ஒரு சோல்ஜர் மாதிரி வந்து நீங்கள் வந்து இருந்தாலுமே, ஒரு நைட் அது மாதிரி இருந்தாலுமே, பட் உங்களுக்குள்ளே வெளியே பார்க்க அப்படி தான், வெளியே பார்க்க ப்ராக்டிக்கலாக அந்த மாதிரி தான், பட் உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்குள்ளே ஒரு இன்னசென்ட்டான ஒரு முகம் இருக்குது. ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பீங்க, துருன்னு இருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் அனில் சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த அனில் பிள்ளை என்ன பண்ணணும்னா துருன்னு ஓடிக்கிட்டே இருக்கும், ரொம்ப இன்னசென்ட்டாக க்யூட்டாக இருக்கும் அது பார்க்குறதுக்கே. பட் அதுக்கு தெரியும் சுற்றி நிறைய ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் அது வந்து அதோடைய நேச்சரே அப்படி தான், துருன்னு இருக்கும். அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் வந்து ஏதோ ஒரு விதமான ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும், ஏதோ ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸும் கொடுக்கும். நம்மளும் வந்து ஈவன் சுறுசுறுப்பாக ஆகிடுவோம் சோம்பேறியாக இருந்தால் கூட. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பீங்க, இன்னசென்ட்டாக இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க, ஓகே, ஒரு பிளேஃபுல்லாக இருப்பீங்க. ஸோ இது பார்க்கறதுனால மற்றவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இன்டெரக்டாக மோட்டிவேட் ஆகும். ஓகே, அவங்க எப்படி இருக்கிறாங்க, எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க, நம்மளும் ஏன் இருக்கக்கூடாது, நல்லா இருக்குல்ல அவங்கள பார்க்கும் போது ஒரு ஃப்ரெஷ்ஷான பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்குதுல்ல, ஸோ நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மற்றவங்களுக்கு அந்த ஒரு சின்ன விஷயமே இன்ஸ்பிரேஷனாக வந்து மாற்றி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மை உள்ள ஒரு பர்சன் நீங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் யார், நீங்கள் எப்படியாப்பட்டவங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் இனிமேல் உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஏன்னா நீங்கள் யாருன்றது நம்ம யாருன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஸோ நம்மளோட ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சிடும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப்பை மூவ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்போது நான் சொன்னதில் நீங்கள் யார் அப்படின்றது ஒருத்தருக்கும் ஒரு விதமாக இப்போ கன்வே ஆயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் உங்களுக்கு எது தகுதியானது அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எது தகுதியானது அப்படின்னா, உண்மை பேசுகிறவங்க, உண்மையாக இருக்கிறவங்க, ஹானஸ்டாக இருக்கிறவங்க, இவங்களோட மட்டும் நீங்கள் இருங்க. பர்சன்னு கிடையாது, எது ரியாலிட்டியில் உண்மையாக இருக்கோ, ப்ராக்டிக்கலில் உண்மையாக இருக்கோ, ஹானஸ்டாக இருக்கோ, அதுக்கு மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத மாயை, ஒரு மாதிரி கோஸ்ட் எனர்ஜி கொடுக்குற பர்சன்ஸ், நல்லவங்களா கெட்டவங்களா, இல்லை வந்து இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, ஏன்னா இது அப்படிலாம் இல்லாமல் ஹானஸ்டாக இருக்கிறவங்க. ஓகே, ஸோ வேலைக்கு போகிறனால சொல்லிட்டு வேலைக்கு போகிறவங்க, லைக் நான் வந்து இது சொல்லும் போது சில பேர் புரியும் நினைக்கிறேன் இப்போ என்னன்றது. அதான் அந்த மாதிரி ஹானஸ்டாக இருக்கிறவங்களும், ஹானஸ்டான ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு உண்மையாக இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு தகுதியானது. ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இனிமேல் தேவையில்லாத மற்ற மாயை இல்லை ஒரு முடிவே தெரியாத விஷயங்களுக்கு நீங்கள் வந்து இனிமேல் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஓகே, அதே மாதிரி உங்களால் மற்றவங்களுக்கு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்க முடியும். ஸோ உங்களுடைய இன்டலெக்சுவல் மைண்ட் வந்து மற்றவங்களுடைய ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும்.
ஸோ அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு ப்ரில்லியண்ட்டாக ஒரு சொல்யூஷன்ஸ், ஐடியாஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு டிசர்விங்கான ஒன்று. அந்த மாதிரி யாராவது வந்து கேட்குறாங்கன்னா தாராளமாக அவங்களுடைய நாலேஜில் அவங்களுக்கான ஐடியாஸ் வந்து கொடுங்க. எனக்கே இந்த வேலை, நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும், இதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ ஹானஸ்ட்டாக உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் எடுத்து வைக்கணும். பிகாஸ் அது உங்களுக்கு டிசர்விங்கான ஒன்று. அண்ட் அதே மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களை சந்தோஷமாக நகைச்சுவையாக நீங்கள் வந்து சொல்லணும். ஓகே, யாருக்கு என்ன சொன்னாலும், யாரோட தப்பை சுட்டி காட்டினாலும் கூட நகைச்சுவையாக சுட்டி காட்டணும். நீங்கள் ஆல்ரெடி அப்படி இருக்கிறீங்கன்னா, பிகாஸ் அதுதான் உங்களுடைய ஒரு ஹை குவாலிட்டியே, ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. அண்ட் நீங்கள் வந்து நிறைய லைஃப்பில் ட்ராவல் பண்ணணுன்னு விருப்பப்படுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். அதுக்கான சோர்ஸஸை வந்து நீங்கள் உருவாக்கிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் ஆகணும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரியணும். ஸோ அது வந்து கடவுள் உங்களுக்கு அப்படி தான் படைக்கப்பட்டிருக்காரு. ஓகே, பிகாஸ் உங்களுக்கு வந்து யாரும் வந்து உங்களுக்கு பெயின் ரிலீஃப் கொடுக்க முடியாது, யாரும் உங்களுக்கு ரெக்கவரி கொடுக்க முடியாது. நீங்களே தான் செல்ஃப் ரெக்கவரி பண்ணிக்க முடியும். யாராலையும் உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது. பட் நீங்கள் மற்றவங்களுக்கு ரெக்கவர் பண்ணலாம், பட் உங்களுக்கு யாரும் ரெக்கவர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ நீங்களே தான் செல்ஃப் ரெக்கவர் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நிறைய ட்ராவல் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குன்னா, ஸோ அதுக்கு கண்டிப்பாக இதுதான் ஒரு ரீசனே. நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி, நீங்களே நிறைய ட்ராவல் பண்ணி, உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள், வாழ்க்கையில் ஏற்படுற நெருக்கடிகள், அதுலேருந்துலாம் நீங்களே மூவ் ஆன் ஆகிக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு தகுதியானது ட்ராவலிங், பயணங்கள், பலதரப்பட்ட பயணங்கள், மைண்ட் ரிலேட்டடாகவும் கூட சரிங்களா? இந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ் மைண்ட் ரிலேட்டடாகவும் சரி, ப்ராக்டிக்கலாகவும் சரி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் வைஸும் சரி, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது உங்களுக்கு ரொம்ப டிசர்விங்கான ஒன்று. அதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிசர்விங்கான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், லைக் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். ஓகே, நீங்கள் ஒரு ரோல் மாடல் மாதிரி அந்த ஒரு தகுதி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஈவன் நீங்கள் செய்கிற வேலை, இல்லை வந்து நீங்கள் இருக்கிற ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ், ஒரு கம்யூனிட்டி சர்க்கிள், இதை பொறுத்து வந்து எத்தனை பேருக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்கீங்க அப்படின்றது மாறுபடும். பட் நீங்கள் ஒரு 2 பேருக்காவது ரோல் மாடலாக இருப்பீங்க வாழ்க்கையில், ஒரு 4 பேருக்காவது ரோல் மாடலாக இருப்பீங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் மீடியா சைடில் இருக்கிறீங்க, இல்லை வந்து நீங்கள் வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்ற போது, ஸோ அது வந்து நிறைய பேருக்கு ரோல் மாடலாக இருப்பீங்க. பிகாஸ் உங்களோட தகுதியை தான் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக, ரோல் மாடலாக நீங்கள் வந்து இருக்கணும். நம்பிக்கைனா என்ன, நம்பிக்கை பாத்திரமாக நீங்கள் வந்து இருக்கணும். மற்றவங்களுக்கு உங்களை பார்த்து தான் நம்பிக்கைனா என்னன்னே தெரியும். ஸோ அந்த ஃபுல்ஃபில்னா என்னன்னே தெரியும், அந்த கம்ப்ளீஷன்னா என்னன்னே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தகுதி உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த தகுதியை வந்து நீங்கள் இன்னும் நல்லா வந்து ஷைன் பண்ணுங்கள், டெவலப் பண்ணுங்கள். அது நல்லா டெவலப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இறைவன், இந்த பிரபஞ்சம் உங்களை வந்து பெடஸ்டலில் கொண்டு போய் வச்சிடும். ஓகே, ஒரு கோபுரத்து உச்சிக்கு கொண்டு போய் உங்களை வச்சிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு லைஃப் உங்களுக்கு வந்து நிச்சயமாக அமையும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ரோல் மாடல், அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த கெப்பாசிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அதுக்கு வந்து உங்கள் சைடும் நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு டிசர்விங்கான ஒரு பர்சனாக நீங்கள் வந்து கண்டிப்பாக மாறணும். அண்ட் ஆல்ரெடி அப்படி இருக்கீங்கன்னா அதை நிறைய டெவலப் பண்ணுங்கள். ஸோ நிச்சயமாக உங்களால் ஒரு ரோல் மாடலாக இருக்க முடியும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து மெயின் ஒரு டிசர்விங்கான ஒரு ஒன்று. ஓகே, எப்படி ஸ்டார்ஸ் வந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்ஸ் பார்க்கும்போது எவ்வளோ நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. லைக் அது எப்படி அந்த ஸ்பார்க்கை கொடுக்குது. அந்த மாதிரி நீங்கள் வந்து பெரிய இடத்துக்கு போகும்போது உங்களுடைய ஸ்பார்க் வந்து இந்த உலகத்துக்கே வந்து தெரியும். அட்லீஸ்ட் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காக தெரியும். அதுக்கு நீங்கள் வந்து ரோல் மாடலாக, இன்ஸ்பிரேஷன், ஒரு கேரக்டராக நீங்கள் வந்து கண்டிப்பாக அது மாறணும். அதுதான் உங்களுக்கு தகுதியான ஒன்று. ஆக்சுவலி இது வரைக்கும் அதை பண்ணலைன்னா இனிமேல் அதை வந்து பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஃபைல் நம்பர் 1, நீங்கள் யார், உங்களுக்கு தகுதியானது எது அப்படின்றத பற்றி நம்ம இதில் வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்திருப்பீங்க அண்ட் நிறைய உங்களுக்கு ஒத்து போயிருக்குங்க.
100% கூட ஒத்து போயிருக்கலாம் மேபி. ஓகே, ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ், பிரபஞ்ச ஆற்றலுக்கு நன்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்காக கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். 1000 லைக்ஸ் இந்த வீடியோக்கு வந்துருச்சுன்னா நான் சீக்கிரமே வந்து லைவ் செஷன் வந்து கொடுப்பேன். ஓகே, லைவ் ரீடிங் கொடுப்பேன் சேனலில். ஸோ அண்ட் அதனால் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ பைல் நம்பர் 2, வெல்கம் டு யுவர் ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணீங்களோ ஸோ உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். நீங்கள் யார், ஹூ யூ ஆர் அண்ட் வாட் யூ டிசர்வ், உங்களுக்கு தகுதியானது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் யார் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுடைய ப்ரொஃபஷ்னலோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ உங்களுடைய சோல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம், அதோட தன்மை என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, உங்களுடைய சோல் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு பிக்கை காட்டுறேன் நான் பாருங்க. டிராகன், லைக் உங்களோட சோலோட தன்மை என்ன தெரியுமா? நீங்கள் பாட்டுக்கு செவனேன்னு போவீங்க, செவனேன்னு இருப்பீங்க. பட் உங்கள் ரூட்டில் யாராவது வந்துட்டா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு அக்ரெசிவ்னஸ் அது வெளியே வரும் பாருங்க. அது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்கள அப்படியே வந்து ஆஃப் பண்ணிடும். ஸோ ஒரு டிராகன் எனர்ஜி, டிராகன் வைப். ஓகே, ஸோ இந்த கடவுள் பாதி மிருகம் பாதின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு பர்சன். உங்களை தேடி வரவங்களுக்கு நீங்கள் வந்து கடவுளாக இருப்பீங்க, இருக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அது வந்து உங்களுடைய ஒரு செல்ஃப்னஸ்க்காக உங்களுடைய ஒரு செல்ஃபிஷ்காக கிடையாது. அதனால உங்களுக்கு பெருமை, ப்ரைடு அப்படின்லாம் கிடையாது. அந்த மாதிரி இது நான் அவங்கள காக்கணும், காப்பாற்றணும், என்னை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னு இருப்பீங்க. அட் த சேம் டைம் யாராவது உங்களை வந்து வந்து சீண்டி பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமாக நீங்கள் வந்து லைக் அந்த டிராகன் ஃபேஸ் யூனோ அதை வந்து அப்படியே காட்டுவீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுடைய அந்த ஒரு பவர் வந்து ரொம்ப அலாதியாக பெருசாக இருக்கும். அவங்களால வந்து அதை வந்து டாலரேட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த குவாலிட்டி உங்களுக்கு வந்து இருக்குது, உங்களோட சோலுக்கு இருக்குது. ஸோ ஒரு டார்க்னஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. ஓகே, நெகட்டிவிட்டி, ஒரு இருள் சூழ்ந்த விஷயங்கள், ஒரு டார்க்னஸ், அது எல்லாத்தையும் வந்து அடித்து உடைக்கிற ஒரு குவாலிட்டிஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. அந்த மாதிரியான சோல் தன்மை உங்களுக்கு வந்து இருக்குது. பட் பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது, சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அது கிடையாது. ஓகே, அண்ட் அதே மாதிரி இமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டில் அடிக்கடி வந்து மாட்டிப்பீங்க, ரைட்? இமோஷ்னலாக நிறைய அட்டாச்மெண்ட்டில் வந்து மாட்டிப்பீங்க. ஆக்சுவலி வந்து உங்களுடைய பலவீனமே அதை சொல்லலாம். இமோஷ்னல் அட்டாச்மெண்ட் வந்து உங்களோட பலவீனமாக சொல்லலாம். பிகாஸ் அதை யூஸ் பண்ணி நிறைய பேர் உங்களை வந்து பெட்ரையல் பண்ணியிருப்பாங்க, ஏமாத்திருப்பாங்க. பட் கடவுள் வந்து உங்களுக்கு அந்த இமோஷனல் அட்டாச்மெண்ட் கொடுத்ததுக்கான ரீசன் வேற. பிகாஸ் நீங்கள் எல்லாரையும் அரவணைக்கணும், உங்களை தேடி வர மக்களை அரவணைக்கணும், தேடி வர ஒரு ஜீவராசிகளை அரவணைக்கணும், அவங்களுடைய அன்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு அந்த குவாலிட்டிஸை வந்து கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து பீப்புள்ஸ் ஆர் யூஸிங், வேஸ்டிங் தட் குவாலிட்டி. அது வந்து உங்கள் குவாலிட்டிஸை அதை வேஸ்ட் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது ஆஃபன் அடிக்கடி உங்களுக்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. பட் என்னதான் இருந்தாலும், ஈவன் தோ உங்களுக்கு அது தெரிஞ்சாலுமே கூட இந்த காட்டாறு அது தடுக்க முடியாது இல்லையா? ஸோ அணை கட்டினா தான் தடுக்க முடியும் ரிவரை. அந்த மாதிரி தான், என்னதான் பிளாக் வந்தாலும் என்னதான் இருந்தாலும் என்னால் அதெல்லாம் யார்தான் எவ்வளோ பேர் தான் என்னை ஏமாத்தினாலும் சரி, பட் அந்த இமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டெல்லாம் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த டீட்டாச்மெண்ட்லாம் போக முடியாது. பிகாஸ் நான் இப்படி தான், என்னால் அது இல்லாமல் அந்த லவ், அந்த கைண்ட்னஸ், இரக்கம், அன்பு, கருணை, இதெல்லாம் எல்லாமே என்னால் இருக்க முடியாது. நான் அதுக்காக நான் எவ்வளோ காயப்பட்டாலும் சரி, நான் என்னை எவ்வளோ ஏமாத்தினாலும் சரி, இட்ஸ் ஓகே, அவ்வளோதான் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்கிறீங்கன்னா, ஸோ பிகாஸ் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு சோல், அந்த மாதிரியான ஒரு பர்சன். ஓகே, அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸில் மாட்டிக்கிறவங்க, அண்ட் வந்து கொலாப்ஸில் இருக்கிறவங்க, மென்டல் டிஸ்டர்ப்
டிஸ்டர்பன்ஸில் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் அவங்களால வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஒரு கைடாக இருக்க முடியும். ஸோ அந்த குவாலிட்டிஸ் உங்களுக்குள்ளே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூதாதையர்கள் இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக கூட எடுத்து செஞ்சுருப்பாங்க, ரைட்? இப்போ வந்து சைக்காட்ரிஸ்ட் அந்த மாதிரி நிறைய சைக்காலஜிஸ்ட் இது மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க, நிறைய ஃபீல்டு வந்து இருக்குது. பட் அப்போல்லாம் வந்து யாராவது ஒருத்தர் தானே இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய மூதாதையர்களில் யாராவது ஒருத்தர் அந்த மாதிரியான ஒரு பணியில் இருந்திருப்பாங்க. அது பணின்றதை விட அந்த சேவையை வந்து செஞ்சுருப்பாங்க. மனம் பிதறி போகிறவங்க, ஓகே, மென்டல்லி வந்து டிசாஸ்டர் ஆகிறவங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் அது வந்து அவங்க ஒரு சேவையாக செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த குவாலிட்டிஸ் அவங்களுக்கு அடுத்து உங்ககிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷன் வேற ஒரு ப்ரொஃபஷனலில் இருப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் யூஸ்வலாக யாராவது மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க, மன ரீதியான பிரச்சனைகள்னால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் அவங்கள எப்படி அதிலிருந்து ரெக்கவர் பண்ணுறது, டேக் ஓவர் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ கூட இந்த காரியத்தை நீங்கள் நிறைய பேருக்கு செஞ்சுருப்பீங்க, இந்த சேவையை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. பிகாஸ் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு தன்மை, அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி, ஓகே, ஒரு கார்டியன் லைக் அதுவே நீங்கள் ப்ரொஃபஷனலாக எடுத்து செய்யும் போது நீங்கள் கார்டியன் ஏஞ்சலாக கூட வந்து நிறைய பேர் உங்களை பார்ப்பாங்க. நீங்கள் சைக்காட்ரிஸ்ட் ப்ரொஃபஷனில் இருக்கிறீங்க, இல்லை வந்து இது சம்மந்தமான ப்ரொஃபஷனில் இருக்கிறீங்க, லைக் டேரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், ரைக்கி ஹீலர், வாட் எவர் இட் இஸ், ஓகே, நீங்கள் வந்து அதுக்காக ட்ரை பண்ணுறீங்க ஒரு அந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கிறீங்க. இது சில பேருக்கு இருக்கிறீங்கனாலும் நீங்கள் யூ ஆர் மென்ட் டு பி. உங்களுக்கு நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் மனதளவில் மனுஷங்களை. ஸோ அதனால தான் நீங்கள் அந்த இயல்பாகவே அது வந்து உங்களுக்கு இருக்குது. ஈவன் இதர் அந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இது வந்து உங்களுடைய மூதாதையர்களுடைய ரூட்ல இருந்து வந்திருக்கு, ஓகே. ஸோ இதுவும் வந்து கனெக்டிவிட்டி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் டார்க்னஸ் கூட ஃபைட் பண்ணி போராடி ஜெயிப்பீங்கன்றது. ஸோ மக்கள் வந்து ஒரு டார்க்னஸில் டார்க் சைட்டில் மாட்டிகிட்டு இருக்கும் போது அவங்கள வந்து நீங்கள் அதிலேருந்து காப்பாற்றி வந்து கூட்டிகிட்டு வருவீங்க, ஓகே. ஸோ அது உங்களுடைய குவாலிட்டிஸ். அதனால தான் நீங்கள் வந்து ஒரு யாருக்கெல்லாம் கடவுளாக இருக்கணுமோ கடவுளாகவும் இருப்பீங்க, யாருக்கெல்லாம் வந்து மிருகமாக மாறியும் அவங்கள வந்து அவங்களுக்குள்ள நெகட்டிவிட்டி, டார்க்னஸ், அவங்களால ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டார்க்னஸ் அது எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியவங்களாகவும் நீங்கள் வந்து இருப்பீங்க. ஸோ இவங்க தான் நீங்கள், ஓகே. இப்போ தெரிஞ்சிருக்கும் நீங்கள் யார் அப்படின்றது. இதுக்கு எந்த நேமும் நம்ம வந்து வைக்க தேவையில்லை, ஓகே. நீங்கள் லைக் எப்படி ஒரு ப்ரொஃபஷன் எடுத்து நேம் வைக்கிறோம் அந்த மாதிரிலாம் நேம்லாம் வைக்க தேவையில்லை. பட் நீங்கள் யாருன்றது உங்களுக்கு இப்போ இது வந்து தெரிய வந்திருக்கும். ஸோ இது தெரியறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் அது வந்து தெரிஞ்சிடும். ஸோ இனிமேல் இருக்கிற லைஃப்பை வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களால் நகர்த்தி கொண்டு போய்க்க முடியும், ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம உங்களுக்கு தகுதியானது எது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தகுதியானது எது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு லக்ஸரிஸான லைஃப் ஸ்டைல் மேலே ஈடுபாடு நிறைய இருக்கும். நீங்கள் இப்போ அந்த மாதிரியான ஒரு லைஃப் அமைச்சிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கலாம், இல்லை வந்து அந்த மாதிரியான ஆசைகள் அதிகமாக இருக்கலாம். ஸோ அதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கலாம். பட் அது உங்களுக்கானது, அது உங்களுக்கு தகுதி இருக்குது. அதனால தான் உங்களுக்கு அது வந்து நீங்களே யோசிச்சிருப்பீங்க, நம்ம வீட்டிலலாம் இந்த அளவுக்கு இல்லையே, நம்ம மட்டும் ஏன் இப்படி லக்ஸரிஸாக நம்ம வந்து அதை நோக்கி போகிறோம், எதுனாலும் ஏன் எக்ஸ்பென்ஸாக நம்ம வந்து யோசிக்கிறோம், இது வந்து நம்மளுக்கு ஒரு கெட்ட விதமான மனப்பான்கு அப்படின்னு. பிகாஸ் இல்லை, நீங்கள் வந்து அது உங்களுக்கு அது டிசர்விங்கான ஒன்று, தகுதியான ஒன்று. ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு வந்து நீங்கள் நிறைய நன்மைகள் செய்கிறீங்க, நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறீங்க. அதுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து நல்ல செல்வ செழிப்போட வளமாக இருந்தால் தான் நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஓகே, ரைட்? நீங்கள் வந்து ஒரு லட்சாதிபதியாக கோடீஸ்வரராக நீங்கள் இருந்தால் தான்
கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ நீங்களே வந்து கஷ்டப்படுற ஸ்டேஜில் இருக்கும்போது எப்படி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? பிகாஸ் நீங்கள் அதுதான் உங்களுக்கும் விருப்பம். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு எதாவது பண்ணணும், அவங்கள கஷ்டத்துலேருந்து மீண்டு கொண்டு வரணும். அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டடியாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அது இயல்பாகவே உங்களுக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். எது எடுத்தாலும் நான் ரிச்சாக இருக்கணும், நான் ரிச்சாக ஆகணும், நிறைய வந்து லக்ஸுரியஸ் லைஃப் ஸ்டைலுக்கு போகணும் அப்படின்றது அந்த தூண்டுதல். ஏன்னா பிகாஸ் நீங்கள் இந்த ஒரு டெஸ்டினேஷன் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து பண்ணணுன்றதுக்காக தான். ஸோ உங்களுக்கு தகுதியானது ஒரு செழிப்பான ஒரு ரிச்சான ஒரு வளமான வாழ்க்கை உங்களுக்கு தகுதியானது. ஸோ அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக அதுக்காக நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், ஓடலாம், தாராளமாக அதுக்காக நீங்கள் நல்ல விதமாக ஓகே ட்ரை பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து யார் வந்து நீங்கள் பேராசை பிடிச்சவங்க, நீங்கள் அப்படி இப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் மைண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் அவங்க மேபி சொல்கிறவங்க அவங்களுக்காக மட்டும் சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க. பட் நீங்கள் வந்து மற்றவங்களுக்காகவும் சேர்த்து சம்பாதிக்கிறதால மற்ற மக்களுக்காகவும் நீங்கள் செய்யணும்னு, நன்கொடை வழங்கணும், நிறைய வந்து ஆர்கனைசேஷன் அந்த மாதிரிலாம் சில பேருக்கு உருவாக்கணும்னு இருக்கும். ஓகே, நிறைய சேவைகள் செய்யணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு செழிப்பான ஒரு லைஃப் ஸ்டைல் போனால் தான் உங்களால் அதை பண்ண முடியும். ஸோ அது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பாதர் பண்ணாதீங்க. அதுக்கான முயற்சிகளை தாராளமாக தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து தகுதியானது. அதே மாதிரி யாரெல்லாம் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ, உங்களுடைய செல்ஃப் டவுட்டை குறைக்கிற மாதிரி யாரெல்லாம் உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறாங்களோ, இல்லை எந்த மாதிரியான விஷயங்கள் எந்த மாதிரியான தாட்ஸ் உங்களுக்குள்ள செல்ஃப் டவுட்டை வர வைக்குதோ, டிமோட்டிவேட் பண்ணுதோ, அதெல்லாம் தவிர்த்துருங்க. அது உங்களுக்கு நாட் டிசர்விங், அது உங்களுக்கு தகுதியானதே கிடையாது. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். அப்படி அவாய்ட் பண்ணால் உங்களால் இந்த ஒரு பொசிஷனுக்கு வர முடியும். நீங்கள் எந்த ஒரு பொசிஷன், அந்த வெல்த் கிடைக்கணும், ரிச்சான ஒரு பர்சனாக நான் மாறணும்னு யோசிக்கிறீங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் அது உங்களுக்கு 100% தகுதியான ஒன்று. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு வெற்றியும் தகுதியான ஒன்று. ஸோ நீங்கள் எந்த விஷயத்தை நினைச்சாலும், எதை வந்து நடத்தி முடிக்கணும்னு நினச்சாலும் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி காத்துட்ருக்கு. பட் அது நீங்கள் எந்த அளவுக்கு பர்சியூ பண்ணுறீங்க, மிடில்லையே வந்து கிவ் அப் பண்ணிடுறீங்களா அப்படின்றது தான் விஷயமே. நிறைய விஷயம் அப்படி கிவ் அப் பண்ணியிருப்பீங்க. ஸோ இனிமேலாவது அதை வந்து கிவ் அப் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த விஷயத்துக்காக நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்கிறீங்களோ, ஓடுறீங்களோ, அதில் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி கிடைச்சிடும். ஓகே, ஸோ நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் இருக்கணும். அண்ட் ஏதாவது ஒரு அட்வென்ச்சரஸான விஷயங்கள் நான் பண்ணணும், அட்வென்ச்சரஸான நான் ஒரு செயல்லாம் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குள்ளே இருக்குது. ஈவன் நீங்கள் மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் எனக்கு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்னால் ரொம்ப பிடிக்கும், அட்வென்ச்சரஸான விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னே எனக்கு தெரியல அப்படின்னா பிகாஸ் நீங்கள் அதுக்கு தகுதியானவங்க. உங்களால் அதில் வந்து எதாவது சாதிக்க முடியும், எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ அதனால் நிறைய மக்களுக்கு கூட ஈவன் ஹெல்ப் பண்ண முடியும். அதனால் அந்த மாதிரியான விஷயங்களையும் கீப் ஃபாலோ பண்ணுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு வந்து டிசர்விங்கான ஒன்று. ஓகே, ஸோ ஹைல் நம்பர் 2, நீங்கள் யார், உங்களுக்கு டிசர்விங்கானது என்ன, உங்களுக்கு தகுதியானது என்ன அப்படின்றத நம்ம இப்போ வந்து பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ், பிரபஞ்ச ஆற்றலுக்கு நன்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து கமெண்ட் பண்ணாதவங்களும் பண்ணுறவங்களும் எல்லோரும் வந்து லைக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதனால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.